கேளுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். என்ன நம்ம சந்தோஷம் நம்ம நினைச்ச மாதிரி மாறிட்டானேன்னு பார்க்கலாம். அது இயல்புதான். என்னன்னா நம்மளும் தொடர்ச்சியா வீடியோ போடுறோம். ஆனா இங்கே ஒருத்தர் அதை பார்க்கறது இல்ல, அவாய்ட் பண்றீங்க. நம்மளோட வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க, ஆயிரக்கணக்கில் பார்வை போகுது, வியூஸ் போகுது. அதை நம்ம தம்பிங்க அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல, சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அப்படி என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் பொழுதுதான் நம்ம தம்பி சந்தோஷ் எனக்கு கைபேசி மூலமா அழைச்சு பேசினா. இந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க சேனல்ல. உங்களை மாதிரி நானும் பண்ணாதான் அந்த சேனலை பார்ப்பேன்னு சொன்னா, சரி நான் சொல்லிட்டேன். தம்பி இங்க பாரு, அண்ணனுக்கு ஆதரவா இருந்தவங்க வளர்ந்ததை விட அண்ணனை விமர்சனம் செய்யறவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், அவனுங்க ஆமாண்ணே நானும் அதான் சொல்ல வந்தேன், நானும் உங்களை மாதிரி பண்ணிக்கிறேன்னு கேட்டான். சரி சரி தம்பி நீ நல்லா பண்ணுன்னு சொன்னேன், நான் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா நம்ம மக்கள் இப்போ முந்தின சேனலுக்கு கொடுத்த மாதிரியான ஆதரவை தம்பிக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறது? அதனால தம்பிக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு ஆதரவு கொடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ஏ தம்பி, ஏ அண்ணன் உனக்காக நான் பண்றேன், தம்பி உனக்காக நான் பண்றேன், நான் சப்ஸ்கிரைப் பண்றேன். ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யணும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல வெறியாயிருவேன் தம்பி. பாரு அண்ணே, இந்த மாதிரி எல்லாம் கெட்ட போட்டு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. கெட்டப்பெல்லாம் போட்டாக்கா சப்ஸ்கிரைப் வரும்னு நீங்க புரிய வச்சுட்டீங்க. அதனால தம்பிக்கு உடனடியா ஆதரவு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன் தம்பி கூட சொன்னா, நீ எதுக்கு நம்ம டப்பிங் வீடியோஸ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்வளவுதான் அதை மெனக்கட்டு நம்ம செஞ்சாலும் கூட அதை நம்ம மதிக்கிறதே இல்லை, என்னடான்னு கண்டுக்கிறதே இல்லை. வேற வழி இல்லை. தம்பிக்கு ஆதரவு கொடுங்க. அந்த உங்க பொண்ணான கைகளை கொண்டு வந்து அந்த பொத்தான அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.